ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. நவராத்திரி விழாவின் 6ஆம் நாளிலே துர்காதேவியை காத்யாயனியாக ஆராதனை செய்ய வேண்டும். முன்னொரு காலத்தில் காத்யாயனர் என்ற முனிவர் துர்காதேவியை வழிபட்டு அவளது அருளை பெற்றார். அவரின் பூஜைக்கு மகிழ்ச்சி அடைந்த தேவியானவள் அவருடைய புதல்வியாக அவதரித்தாள். அப்போது அவள் காத்யாயனி என அழைக்கப்பட்டாள். இவளையே மகிஷாசுர மர்தினி என்றும் கூறுவர். காத்யாயனியை மக்கள் மகள் வடிவாக வணங்குகின்றனர். இவளுக்கு அன்பு அதிகம். ஆனால் இவள் தீய சக்திகளை வேரோடு அழிப்பவள். இவள் பாவம் செய்பவரையும் அரக்க சக்திகளையும் கொள்பவள். இவளின் கருணை மக்களின் துயர்களை ஓடச் செய்யும். இவள் 4 கரம் கொண்டவள். ஒரு கரம் தாமரை மலர் ஏந்தியும் மறுகரம் ஒளி வீசும் வாள் ஏந்தியும் காணப்படும். 2 கைகள் பக்தர்களுக்கு அபயம் தரும் விதத்தில் அமைந்துள்ளன. யோகிகள் இவளருளை துணை கொண்டு 6ஆம் சக்கரமான ஆக்ஞா சக்கரத்தை அடைவர். இந்த சக்கரத்தை முக்கண் சக்கரம் என்றும் கூறுவர். இந்த காத்யாயனி அன்னையின் தியான ஸ்லோகம்: சந்திரஹாசாஜ்வலகர ஷார்தூலவரவாஹன காத்யாயனி சுபம் தத்யாத் தேவி தானவகாதினி. ஒளி வீசும் வாளை கையில் கொண்டவளும் கம்பீரமான சிம்ஹத்தில் ஏறி தீய சக்திகளை அழிப்பவளாகவும் இருக்கின்ற அன்னை காத்யாயனி எனக்கு என்றும் அருள் புரியட்டும். பதஞ்சலி ரிஷி மிருதங்கம் வாசிக்க சிவபெருமான் ஆடிய ஆட்டம் முனித்தாண்டவம் எனப்படுகிறது. அப்போது அந்த சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் தோன்றியவளே காத்யாயனி. இந்த அன்னையை சண்டிகா தேவியாகவும் சர்ப்ப ஆசனத்திலே வீற்றிருப்பவளாகவும் வணங்க வேண்டும். 7 வயது சிறுமியை காளிகாம்பாலாக எண்ணி வழிபடுதல் வேண்டும். திதி ஷஷ்டி திதி. பயன்படுத்த வேண்டிய பூக்கள்: விபூதி பச்சை, செம்பருத்தி, சம்மங்கி. நிவேதனம் செய்ய வேண்டிய பொருட்கள்: தேங்காய் சாதம், பாசிப்பயறு சுண்டல், பழவகைகள். வழிபாட்டின் பலன்: கவலைகள் தீரும், வழக்கில் வெற்றி கிடைக்கும். இந்த 6ஆம் நாளிலே அன்னை காத்யாயனியின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க அன்னையை வணங்கி நாளைய பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.